Hi friends, this is from Dia Ari Creation. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இவ்வளவு நாளா நான் ஃபுல்லா டிசைன்ஸ் வீடியோஸ் தான் போட்டேன். இப்போ நமக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெயினா ஆரி ஒர்க் பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்ல முக்கியமான மெயின் என்னதுன்னா ஆரி ஒர்க் ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்டோட சைஸ் என்னன்னா 16 inches ஸ்டாண்ட். ஓகேங்களா? இது வந்து எல்லா பிளவுஸ்க்கும் சூட் ஆகும் சைஸ் வாரியா. 16 இருக்கு, 14 இருக்கு, 18 inches இருக்கு. பட் 16 inch வந்து நமக்கு கரெக்டா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸ்டாண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் மெயின் வந்து ஹீரோ யாரு அப்படின்னா நம்ம கிளாத். திஸ் கிளாத் நேம் என்னன்னா பாப்லின் கிளாத். இந்த கிளாத் நல்லா ஓபன் பண்ணி ஸ்டாண்ட் மேல வச்சுட்டு இந்த ரிங் எடுத்து ஸ்டாண்ட்ல வைக்கணும். ஸ்டாண்ட்ல வச்சு ஃபிட் பண்ணும். நல்லா ஸ்ட்ராங்கா ஃபிட் பண்ணும். ஓகேங்களா? எந்த கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா டோட்டலா லாக் பண்ணிடணும். அது வெளியே வரவே கூடாது. அப்பதான் நமக்கு ப்ராப்பரா ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்டாண்டு கிளாத் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நீடில். ஸ்டிச்சஸ்க்கு தேவையான நீடில்ஸ். நான் வந்து 2 நீடில்ஸ் வச்சிருக்கேன். நான் யூஸ் பண்ற நீடில் வந்து 13 and 14 2 டைப்ஸ் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்றதுக்கு தேவையான த்ரெட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜரி த்ரெட். இதுக்கு பேர் வந்து ஜரி த்ரெட். இதுல தான் நான் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணேன். ஜரி த்ரெட். நெக்ஸ்ட் ஸ்விங் த்ரெட், அதாவது பிளவுஸ் ஸ்டிச்சஸ் பண்ற ஸ்விங் த்ரெட். தேர்ட் ஒன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான த்ரெட் இந்த த்ரெட் தான், நைலான் த்ரெட். ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி நான் கத்துக்கிறதுக்கே 1 or 2 weeks ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த த்ரெட் தான். ஓகேங்களா? நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியா வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளாத், நீடில், த்ரெட் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து டிசைன் போடுறதுக்கான பீட்ஸ். இட்ஸ் கால்ட் சுகர் பீட்ஸ். இதுக்கு பேர் வந்து சுகர் பீட்ஸ். சுகர் மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். இதுக்கு பேர் சுகர் பீட். மோஸ்ட்லி வந்து சுகர் பீட் வந்து கோல்டன் கலர் தான் எல்லாத்துக்கும் வெளியே அவுட்டர் கொடுப்பாங்க. அதுக்கு சுகர் பீட்ஸ் வந்து கோல்டன் கலர் சூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நான் மோஸ்ட்லி கோல்டன் கலர் சூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி மல்டி கலர்ஸ்ல இருக்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல தான் சுகர் பீட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த ஒரு பீட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சேம் கோல்டன் கலர்ல இருக்க கட் பீடு. இது வந்து கட் பீடு, குட்டி குட்டியா நீளமா இருக்கும். இதுக்கு வந்து கட் பீடு இது பேரு. ஓகேங்களா? இதுல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. இப்போ என்கிட்ட இந்த ஒரு மெட்டீரியல் தான் எக்ஸாம்பிளுக்கு இருக்கு. நான் அதை சூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து 4mm பீடு. 4mm பீடு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இதுவும் இருக்குங்க. ஒயிட் கலர்ஸும் அழகா இருக்கும். எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் ஒயிட் கலரு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் சிம்பிளா உங்களுக்கு 3 பீட்ஸ் வச்சு த்ரெட் இது வச்சு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் டிஃப்ரெண்டா இருக்க ஜர்தூசி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல இருக்கிற எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.